வேலூர் பள்ளியில் வளைகாப்பு ரீல்ஸ் வெளியிட்ட மாணவிகள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளார். மாணவர்களின் பைகளை முறையாக ஒவ்வொரு நாளும் பரிசோதிக்க வேண்டும் என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைப்பிருக்கிறார். குமரவேல், இதனுடைய விவரம் என்ன? அருணா, வேலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி ஒன்றில் மாணவிகள் வளைகாப்பு செய்வது போன்று ஒரு வீடியோவை எடுத்து அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார்கள். அது அண்மை காலமாக சமூக வலைதளத்தில் பரவியதை அடுத்து தற்போது அந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போதைய வரைக்கும் அந்த வகுப்பு ஆசிரியர் சாமுண்டீஸ்வரி என்பவர் தற்காலிக பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதே போல அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரேமா என்பவருக்கும் அப்பள்ளியில் சம்பவம் நடந்த போது பணியில் இருந்த சக ஆசிரியர்களுக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக பள்ளியில் உள்ள 12ஆம் வகுப்பு மாணவிகள் பள்ளியின் மொட்டை மாடியில் ஒரு வளைகாப்பு சக மாணவிக்கு வளைகாப்பு விழா நடத்துவது போன்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அதை வீடியோ மற்றும் போட்டோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார்கள். இது மிகுந்த சர்ச்சையான சூழலில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து வேலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி அவர்களிடம் நாம் கேட்டபோது இந்த நிலை இந்த மாணவிகள் செய்த செயல் வருந்தத்தக்கதாக இருந்தாலும் கூட தற்போதைக்கு வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் மதிய உணவு இடைவெளியின் போது அனைத்து ஆசிரியர்களும் மாணவிகளுடன் அமர்ந்து உண்ண வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறோம். அதே போல ஏற்கனவே பள்ளிகளுக்கு தொலைபேசி கொண்டு வரக்கூடாது என தடை இருக்கிறது. ஆனாலும் இது எப்படி கொண்டு வந்தது என்பதான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழலில் இனிவரும் காலங்களில் பள்ளிக்கு வரும் மாணவர்களுடைய புத்தக பையை முழுமையாக தீவிர பரிசோதனைக்கு பிறகு அனுமதிக்க வேண்டும், அதனை தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். அதனை தொடர்ச்சியாக பள்ளியில் வருகை பதிவிடும் போது வகுப்பு ஆசிரியர்கள் அது தவிர பாடப்பிரிவு ஆசிரியர்களும் ஒவ்வொரு வகுப்பிற்கும் மாணவர்களுடைய வருகை பதிவேட்டை முழுமையாக கண்காணித்து பதிவிட வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில் இந்த விவகாரம் மாணவிகள் ரீல்ஸ் வெளியிட்ட விவகாரம் தொடர்பாக இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இனிவரும் காலங்களில் தடுக்கும் வகையில் அதே போல இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மாணவிகளுக்கும் அறிவுரையும் அவருடைய பெற்றோர்களுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. அருணா. குமரவேல், தலைமை ஆசிரியருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. தலைமை ஆசிரியர் தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளதா? நேற்றைக்கு அந்த பள்ளியில் மாணவிகள் ரீல்ஸ் எடுத்து வீடியோ வெளியிட்ட பள்ளியில் நேற்றைக்கே மாவட்ட கல்வி அலுவலர் விசாரணை செய்திருக்கிறார். இந்த முதற்கட்ட ஆய்வுல இதுவரைக்கும் பள்ளியில் மொட்டை மாடியில் இருந்ததாக சொல்லியிருக்கிறார்கள். முழுமையான விசாரணை நோட்டீஸ் வழங்கிய பின்னர் அவர்கள் பதிலளித்த பின்னர் தான் தெரிய வரும். அருணா. மாணவிகள் சிலர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சக மாணவிக்கு வளைகாப்பு நடத்துவது போன்று பள்ளியில் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். அது தற்பொழுது சர்ச்சையாகி உள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.